ஹாய், வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் மார்னிங் பால் காசினேங்க. அது ஒரு மாதிரி திரிஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அது வேஸ்ட் பண்ணணும்னு தோணலை. அதை என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா வடிகட்டி காட்டன் துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேங்க. அந்த பாலுடைய மேலே இருக்கிற அந்த இதுவை எடுத்தாச்சு. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சர்க்கரையை கொஞ்சம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு இதை பாருங்கள், கிளறி விடுறேன். எவ்வளோ சூப்பரான ஒரு பால்கோவா மாதிரி வந்துடுச்சுங்க. இது அதாவது நம்ம பால் திரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணிடுறோம், வேஸ்ட் பண்ணிடுறோம், எடுத்து ஊற்றிடுறோம் இல்லைங்களா. அது இனிமேட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது ஒன்றா சேர்த்து நம்ம சாப்பிடும்போது பால்கோவா மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். அப்புறம் நைட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது ஏற்கனவே இந்த குட்டி விநாயகர் கோயிலுன்னு ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். அந்த இடத்துல ஒரு பசுமாடு அழகாக நின்றுட்டு இருந்ததுங்க. அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும்னு தோணுச்சு. அதனால் அதையே நான் உங்களுக்கு இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெறும் லஞ்ச் பாக்ஸே போடுறது அது உங்களுக்கு போராக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இதை நான் ஆட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். சரிங்களா. எவ்வளோ அழகான ஒரு நேச்சுரலான காட்சி பாருங்கள். எனக்கு இந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த குட்டி விநாயகர் கோயிலாண்ட ஒரு பசுமாடு அழகாக நின்றுட்டு இருந்துச்சு. சரிங்களா. அடுத்தது வாங்க நம்ம லஞ்ச் பாக்ஸுக்குள்ளே போயிடலாங்களா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி சிம்பிளான டிஷ்ஷு தாங்க பண்ணியிருக்கேன். அதாவது சாதம் வடித்து எடுத்தாச்சு. அதில் 2 கர்டு பேக்கெட்டு வாங்கி நல்லா உப்பு போட்டு ஷேக் பண்ணியும் விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், அதில் நம்ம கலந்து ஊற்றிக்கிடலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ஏற்கனவே நிறைய வீடியோ டெய்லி அது தானே போடுறேன், லஞ்ச் பாக்ஸ் கட்டி அது உள்ளே வைக்கிறது. அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அந்த பசுமாடு வீடியோவும் பாலுனுடைய பால்கோவாவும் பண்ணியிருக்கேன். வாங்க சில்ட்ரன்ஸுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போட்டு கொடுத்துடலாம். இதுக்கு நான் ஷைடிஷாக என்ன பண்ணியிருக்கேன்னா, பூண்டு ஊறுக்காய் தாங்க வாங்கி வச்சுருக்கேன். இந்த தயிர் சாதத்துக்கும் பூண்டு ஊறுகாய்க்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். 2 பேரும் அது சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் லஞ்ச் பாக்ஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்க்குற அனைவருக்குமே எங்களுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. இப்போ பாருங்கள், நான் பாக்ஸில் போட்டு லஞ்ச் பேக் ரெடி பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.